இம்மட்டுமாய் 9 மாதங்களாய் கண்மணி போல காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 9வது மாதத்திலே உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆனாலும் நீர் வர தாமதித்தீர். அதுக்காக நன்றி. இன்னும் என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளிலே நாங்கள் எங்களை உயர்ந்து ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும், இன்னும் உமக்கு பிரியமாய் நடக்கவும், நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு தருணம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆயத்தப்படவும் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை போஷியும். நான் தேவையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், எங்களுடைய பாரங்கள் எல்லாம் நீர் அறிவீர். எங்களோடு பேசும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். தம்பி உள்ள வந்து உட்கார் தம்பி. நீ மட்டும் ஏன் தனியாக உட்காந்துக்கிற? வயசானவங்க, அவங்க முடியாதவங்க வெளியில் உட்கார்றாங்க. வாலிப பையன் நீ வந்து முன்னாடி வந்து முதல் வரிசையில் உட்காரணும். ஆண்டவர்கிட்ட கிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுங்க. பேக்கில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்காதீங்க. முன்னாடி வந்து உட்காரணும், முன்னாடி வார்த்தையை கேட்கணும், முன்னாடி ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம், துடிப்பு உங்கள் எல்லாருக்கும் வரணும். கிழவன்லேருந்து குமரம் வரைக்கும் வரணும். வயசாகிடுச்சு நான் அதனால் அங்கே போய் உட்காடுறேன்னு சொல்கிறது உங்களுடைய பலவீனம். வயசானாலும் நான் ஆண்டவருக்காக முன்னாடி வருவேன்னு சொல்கிறது உங்களுடைய பலம். வயசானவர்களுக்கு அப்படின்னா வாலிபர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் தான் முன்னாடி வரணும். ஆண்டவருக்குன்ட்டு எதையாவது சாதிக்கணும், எதையாவது செய்யணும், ஆண்டவர் என்னோட பேசணும், இந்த வாஞ்சை நமக்குள்ளே வரட்டும். சும்மா சோர்ந்து போய் அங்கே பின்னாடி உட்காருறது, எங்கேயோ ஏனோ தானான்னு வர்றது, அந்த மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்சம் அலாட்டாக இருப்போம். சோர்வை கொண்டு வருவான். எதையாவது நினச்சிக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்கார கடை அப்படின்வான். அதெல்லாம் உதறி கடாச்சிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உற்சாகப்படுங்க. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? சரி, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். லூக்கா 14 1 - 6. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி உங்கள் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. பதில் சொல்ல முடியல. அதனால இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் அநேக செய்திகளை கொடுத்துட்டார். இன்னைக்கு கால வேளையில் நான் காத்திருந்தபோது ஆண்டவர் இதில் செய்தியை கொடுன்னும் போது எனக்கு ஒன்றும் புரியல. எதில் செய்தியை கொடுக்கணும்? நிறைய கொடுத்தாச்சு, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு காரியமும் தெரியல ஆண்டவர் என்னும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனை குறித்து இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அந்த நீர்க்கோவை வியாதியை குறித்து உங்கள் மக்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தியா அப்படின்னார். இல்லை அப்படின்னார். நீ மெடிக்கலில் படிச்சிருக்கிற, உனக்கு அதை பற்றி தெரியும்.
அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை குறித்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு, இது சரீர பிரகாரமான நீர்க்கோவை வியாதி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அது வரும், எதனால் வரும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய தன்மை என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதி உனக்குள்ள எனக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றத காமிச்சு கொடு. அந்த ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதியிலிருந்து அவங்களை தப்பு வைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடு, நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன ஒரு மெடிக்கல் ரீதியான ஒரு மெசேஜாக கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் அதில் நான் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். அதில் என் புத்திக்கு நான் படித்தது நான் படிக்காததெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீர்க்கோவை வியாதின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? ஆனால் அந்த வியாதியை இங்கே சொல்கிறார். இதை ரெண்டாவது, அவனை சுகமாக்கி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். என்ன ஆக்கி அனுப்பினாரா? இதில் பார்த்தீங்கன்னா அவர் மேல் நோக்கமாக இருந்தார், என்ன செய்வாரோ என்று நோக்கமாக இருந்தார்கள். ஏன்னா அது ஒரு ஓய்வு நாள், ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது தப்புன்னு அவங்களுடைய மனசில் நியமிக்கப்பட்ட ஒரு நீதி. அதனால் இவர் என்ன செய்வார், இந்த சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரா இந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனே அப்படின்னு நோக்கமாக இருந்தார்கள். இன்னைக்கு அநேகர், இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். என் வியாதியை சுகமாக்குவாரா, என் பிரச்சனையை சுகமாக்குவாரா, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவாரா, என்ன ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கலாம். இல்லை நாம் ஆலயத்துக்கு வருவதை பார்த்து நம்முடைய சுற்றத்தார் உறவினர்கள் அல்லது எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுலாம் ஒரு நோக்கமாக இருக்கலாம், கண் நோக்கி பார்க்கலாம். ஆலயத்துக்கு போகிறான், என்ன நடக்குது, இவனுடைய வாழ்க்கை மாறிச்சா, இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெனிஃபிட் அடைஞ்சாங்களா, ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களா அப்படின்னு அவங்க நம்மளை நோக்கி இருக்கிறாங்க. இயேசு என்ன செய்தார், அதே போல ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த சமுதாயமும் இந்த உலகமும் நம்மளை பார்க்கிறது. உண்மையாவா இல்லையா? நாமளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், இந்த சமுதாயம் நம்ம நோக்கி பார்க்குது. என்ன, இவன் ஏசு ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை வாரனான், என்னத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அவரிடத்திலிருந்து ஒரு சுகத்தையோ அல்லது பலனையோ அல்லது விடுதலையோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன, ஏன் இன்னை வரைக்கும் பெற்றுக்கொள்ளல, ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கல, இது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும் அநேகருக்கு. நான் இத்தனை வருஷமா வரனே, ஏன் என் விண்ணப்பத்தை கேட்கல, ஆண்டவர் எப்ப கேட்பாரு? அதுக்கு என்ன தடை? உண்மையிலே இன்னைக்கு நமக்கு அந்த தடைகளை காண்பிக்க தான் ஆண்டவர் நம்மளோட பேசுறார். இந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவன் ஆலயத்துக்கு அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு வந்துட்டான். அவன் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன செய்வாரோ என்று கண்ணோக்கி பார்த்தாங்க. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சுகப்படுத்தி அனுப்பிச்சிட்டார். அது பெரிய சப்ஜெக்ட், அதை வேண்டாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, நீர்க்கோவை வியாதியை அவர் சுகப்படுத்தினார். ஆமே. அவர் செய்த அற்புதங்களிலே இது 29வது அற்புதம். எத்தனாவது அற்புதம்? ஆமாம், கொஞ்சம் இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் கற்றுக்குங்க. இது இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதி நீங்க. ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதி நீங்க. நமக்கு என்னென்னலாம் ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதி இருக்குன்றதை நம்ம பின்னால் தெரிஞ்சுக்க போகிறோம். அது நீங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளை உட்கார வச்சு இந்த செய்தியை கொடுக்குறார். இப்போ நீர்க்கோவை வியாதியை அவர் நீக்கி அவர் அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை கொஞ்சம் நான் பைபிள் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இது ஆண்டவருடைய 29வது அற்புதம். இயேசு ஆண்டவர் வேதத்தில் பல ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். சொல்ல முடியாது, பல லட்சம் கூட சொல்லலாம். அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கா. அது ஏதுனா புத்தகம் போதாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்தில்
ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 34 அற்புதங்களை செய்திருக்கிறார். அதில் இடம் பெற்றிருக்கிறார். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 4 அதிகாரத்தில் 4 சுவிசேஷத்தில் 34 அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறது இடம் பெற்றிருக்கிறது. பட்டவர்த்தனமாக போட்டிருக்கிறாங்க. போடாது நிறையா. அந்த 34ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மத்தேயு எத்தனை எழுதியிருக்கிறாரு, எத்தனை அற்புதங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் 18 அற்புதங்களை அவர் எழுதியிருக்கிறார். 18 அற்புதங்களை அவருடைய மத்தேயு எழுதின சுவிசேஷனில் பதிவு பெற்றிருக்கிறார். இதெல்லாம் பைபிள் காலேஜில் தான் நடத்தணும். உங்களுக்கு தேவையில்லாதது தான். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அந்த நாலேஜை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் பைபிளை. நான்லாம் 30 வருஷமாக ஆராய்ந்து பார்க்கிறேன். பல பல கோணத்தில் ஆராய்ந்து இருக்கிறேன். அப்போ மத்தேயு 18 அற்புதங்களை ஆராய்ந்திருக்கு. நம்ம இந்த அற்புதங்கள் 34 நம்ம தியானிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதிகாலையில் நம்ம தியானம் 5 to 6 இந்த 34 அற்புதங்களையும் தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் 34 நாளைக்கு 34 அற்புதங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல் ஓமைகள். இன்னைக்கு இப்போ ஜபங்களை பார்த்து வரோம். இந்த ஜபத்தை பார்க்கும்போது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்போ 815 கிட்ட வந்து போச்சு. யோவான் 10 தான் வரும். இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது புதிய ஏற்பாட்டில். மற்ற இதெல்லாம் இருக்குது. எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது எனக்கு. உண்மையிலே இதெல்லாம் ஒரு அதிசயம். 815 நாளாக ஒரு ஜபங்களை குறித்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாரு, சொல்லி கொடுக்குறாருன்னா பெரிய காரியம். இந்த அற்புதங்கள் ஓமைகள் எல்லாம் குறித்து அநேகர் கேள்விப்பட்டு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் லாயரு. இதெல்லாம் ஒரு புக்காக போடுங்கண்ணே. இந்த மாதிரிலாம் யாருமே விளக்கம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அருமையாக இருக்குது ரொம்ப. இந்த ஓமைகள் எல்லாம் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு ஹைகோர்ட் லாயர். ஒரு கேசட்டாக போடுங்கள்லாம் சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க. அதனால் இது நான் பெருமையெல்லாம் சொல்ல, நான் தாழ்மையாக சொல்கிறேன். அப்போ இதை கொஞ்சம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்வோம். அது உங்களை நான் கற்றுக் கொடுப்பதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். மத்தேயு இயேசு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் 18 அற்புதங்களை அவர் மத்தேயு சுவிசேஷத்தில் பதிவிட்டிருக்கிறார். மார்க்கு 17 அற்புதங்களை எழுதியிருக்கிறார். அடுத்தது லூக்கா, அவரும் 17 அற்புதங்களை அதில் பதிவிட்டிருக்கிறார். யோவான் 8 அற்புதங்களை பதிவிட்டிருக்கிறார். இதில் 8 தான் குறைவாய் பதிவிட்டிருக்கிறார் யோவான். ஆனால் யோவான் எழுதின அந்த அற்புதங்கள் தான் த ஸ்பெஷலிஸ்ட். என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா, ஏசாண்டவர் செய்த முதல் அற்புதத்தையும் ஏசாண்டவர் செய்த கடைசி அற்புதத்தையும் அவர் தான் பதிவிட்டுக்கிறார். யார் தான்? யோவான் தான் பதிவிட்டார். ஃபஸ்ட்டும் கடைசியும் ஆலப் அண்ட் டவ்ன்ற மாதிரி, அல்பா ஒமேகான்ற மாதிரி ஏசாண்டவர் செய்த அற்புதங்களில் முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. 34வது அற்புதம் திரளான மீன்களை பிடிக்க அந்த அற்புதம். இது ரெண்டுமே யோவானில் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அதெல்லாம் போகட்டும். இப்போ நம்ம இந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனை சரி செய்த அற்புதம் செய்தது 29வது அற்புதம். எத்தனாவது அற்புதம்? 29வது அற்புதம். இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் செய்த 29வது அற்புதம் இந்த நீர்க்கோவை வியாதியை சுகப்படுத்துவது. இந்த நீர்க்கோவை வியாதின்னா என்னங்க? இதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். நீர்க்கோவை வியாதி உள்ளவனை சுகப்படுத்தும் முக்கியத்துவத்தை இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஆண்டவர் பேசுவது என்னவென்றால், நீர்க்கோவை வியாதியை பற்றி முதல் தெரிந்து கொள், நீ நானும் தெரிந்து கொள். இந்த வியாதியை ஆங்கிலத்தில் ட்ரோபிசியடின்னுவாங்க. TROPSY என்பார். இது ஆங்கிலத்தில் இப்படி தான் இருக்குது. நீர்க்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. என்பது தமிழில் நீர்க்கோவை அல்லது நீர் வீக்கம், உடல் நீர் தேக்க நோய் என்பார்கள். உடல்ல நீர் தேக்கம் நோய் என்பார்கள். மேலும் இதை ஆங்கிலத்திலே எடிமா என்று சொல்லுவாங்க. ஈஸியா புரியறதுக்கு எடிமா நோய். எங்க டாக்டர்லாம் அதிகமாக சொல்லுவார் எடிமா.
இந்த வியாதி ஆங்கிலத்திலே எடிமா என்று கூறுவார்கள். அதாவது உடலில் உள்ள திசுக்களில் திரவம் தங்கும் நிலையை குறிக்கும். நீர் கோத்துக்கிட்ட வியாதி அது. இது பேர் என்ன? நீர் கோத்துக்குச்சுன்னா கால் என்ன செய்யும்? வீங்கும் பாரு. அந்த இடத்துல வீங்கி இருக்குதா? காலெல்லாம் இப்படி அழுத்தினாக்கா என்ன ஆகும்? பள்ளமாக இருக்கும். நல்லா 2 காலும் வீங்கிக்கும். இது நீர்க்கோவை வியாதியினுடைய அடையாளம், சிம்டம்ஸ். இதை இன்னும் மருத்துவத்துறையில் என்ன சொல்லுவாங்களா, இப்படி கூறுவாங்க. எப்படின்னுவாங்க, என்னது, பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் மருத்துவ டெர்மினாலஜி. பெரிட்டோனியல், இந்த மருத்துவத்துறை இந்த வியாதியை எப்படி பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அடிவயிற்றில் வெளிப்புறம் மற்றும் உள் உறுப்புகள் இடையே உள்ள பரிவிழி குழியிலே அதிகமான திரவம் சேரும் ஒரு நிலை. இந்த வயிற்றில் ஒரு குழி இருக்குது. அந்த குழியில் திரவம், தண்ணி அதிகமாக, நீர் வந்து சேர்ந்துடும். நீர் சேர்ந்ததுனால வயிறு வந்து என்ன செய்யும்? உப்பிக்கும். அந்த ஒரு நிலையை தான் இந்த பெரிட்டோனியல் கேவிட்டி என்று சொல்வார்கள். இது அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படம் போடலையா? இந்த வயிறு வந்து வீங்கிறது. நிறைய பேருக்கு வயிறு வந்து வீங்கிக்கும். இந்த வியாதி ஏன் வருது, இது எப்படி வரும் அப்படின்னாக்கா, கல்லீரல் சுழற்சி அழற்சின்னுவாங்க, லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் தீவிர பிற கல்லீரல் நோயினால் ஏற்படுகிறது. இந்த வியாதி எப்போ வரும், யாருக்கு வரும் அப்படின்னாக்கா, கல்லீரல் டேமேஜ் ஆச்சுன்னா, ஈரல் லிவர்னு சொல்லுவாங்க, லிவர் நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. லிவர் எப்போ டேமேஜ் ஆகும் உங்களுக்கே தெரியும். சில பேருக்கு எப்போ தேவை? நல்லா குடிச்சா தண்ணி அடிக்கிறவனுக்கு வரும். யாருக்கு வரும்? அதே விபச்சாரம் பாவம் பண்றவனுக்கு வரும். அவள் அம்பு ஈரலை பிளந்ததுன்னு இருக்கும் நீதிமொழிகள்ல. அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அம்பு ஈரலை பிளந்ததுன்னு இருக்குது. அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, செக்ஸ்னால இன்னைக்கு அதிக ஓவர் செக்ஸ்னால உன் லிவர் டேமேஜ் ஆகும். ஈரலை பிளக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் போன இதுல. இச்சை. ஒரு முஸ்லிம் பொண்ணு முதல் கல்யாணம் ஆன முதல் அந்த ஹனிமூன், என்ன இரவுன்னுவாங்க ஹனிமூனுக்கு, தேனிலவா ஏதோ ஒன்று, அதுக்கு காஷ்மீரில் போய் அவங்க தேனிலவை கழிச்சாங்க. விடிய சம்பவம் பண்ணி விடிஞ்சு அவன் புருஷன் செத்து போயிட்டான். என்ன காரணம்னா லிவர் அப்செட், அவ்வளோதான். இதெல்லாம் உண்மை. இந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இது ஒரு காரணங்கள். அதுதான் சொல்லுவார். இந்த லிவர்ல அது அழற்சி என்று சொல்வார்கள், லிவர் சிரோசிஸ். இந்த மஞ்சக்காமாலை வந்தால் லிவர் பாதிக்குன்னுவாங்க. என்ன அது? மஞ்சக்காமாலை வந்தா, குடிச்சு மஞ்சக்காமாலை வரவனுக்கு இருக்குது, லிவர் பாதிக்கும். லிவர் பாதித்தாக்கா இந்த எடிமா வரும், இந்த வயிறு வீக்கம் வரும். நிறைய பேர் அந்த மாதிரி இறந்துருக்கிறாங்க. இது வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது. இது மகோதரம் என்று சொல்வார். தூய தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? இந்த வியாதியை மகோதரம் என்று வியாதி என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு புரியாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த வியாதி என்னன்னு சொல்லுவாங்க? மகோதரம். இது அடி வயிற்றில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது, இந்த கல்லீரலினுடைய டேமேஜினால. சரி, இது போகட்டும். இது வந்து இப்படிப்பட்ட வியாதியில பாதித்த ஒரு நபரை தான் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இப்போ நான் கேட்டேன், சரி இந்த வியாதியை பற்றி சொல்லிட்டீங்க, இதுலேருந்து என்ன செய்தி எங்களுக்கு சொல்ல போறீங்க, எங்கள் சபையில் சொல்ல போறீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துக்கிட்டு அவனை எப்படி மரணத்துக்குள்ளே போகுதோ, அதே போல் இந்த நீர் கோவை நோய் போல பல பாவங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை என்ன செய்யுது? தாக்குகிறது. அந்த நீர்க்கோவை, ஆவிக்குரிய நீர்க்கோவை நோயாக இதை நான் கருதுகிறேன். அதை சொல்லு அப்படின்னார். என்னென்ன ஆண்டவரே? ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய் இன்றைக்கு எப்படியாக நம்மளை பாதிக்குது என்று தெரியாமலே நாம் வகிக்கிறோம்.
அதே தான் லிவர் பாதிக்கிறது தெரியாது யாருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. கண்ணுக்கே தெரியாது லிவர் பாதிக்கிறது. கண்ணுக்கு தெரியாம லிவர் பாதிச்சிடும். அது டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். இந்த மாதிரி இடிமா, இந்த மாதிரி வயிறு வீக்கம் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியுமே லிவர் பாதிச்சிருக்கு. லிவர் பாதிச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வியாதி உள்ளவனை தான் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய் நமக்கு வருகிறது. அதை நம்ம அலட்சியமாக விடுகிறோம். அதை குறித்து அக்கறை இல்லை. இப்போ ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னாக்கா, ஐயோ குடிக்கிறானே 4 பேர் புத்தி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஏய் குடிக்காதரா, உடம்புக்கு கெடுதல், லிவர் டேமேஜ் ஆகிடும்னு 4 பேர் சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவாங்க. எல்லாரும் அட்வைஸை கேட்டு அவன் பயந்து அந்த குடியை என்ன செய்வான்? விட்டுருவான். இது வெளிப்பிரகாரமான பாவம். அதே விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னா அவனையும் அட்வைஸ் பண்ண முடியும். அவனுக்கு வியாதியெல்லாம் வரும். இப்போ இன்னைக்கு HIV வியாதி வந்திருக்குது. அப்போ இப்படி பாவ செயலை அவன் புரியும் பொழுது அடுத்தவர்களோ அல்லது தன்னுடைய மனசாட்சியோ அல்லது டாக்டர்கிட்டே போனாக்கா அவனுக்கு எச்சரிப்பு கிடைக்குது. புகை விட்டு ஆத்துறது, அந்த புகையிலை அல்லது அந்த போதைப் பொருள் போடுறது, இந்த ஹான்ஸு போடுறது, இதெல்லாம் கூட அநேக லிவரை பாதிக்குது. லிவர் ரொம்ப சாஃப்டான ஒரு உறுப்பு. அப்போ அடுத்தவங்க அந்த பாவத்தை செய்யும்போது எச்சரிப்பு கொடுப்பாங்க, எச்சரிப்பு அடைவான். ஆனால் ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய் கண்ணுக்கே தெரியாது. யாராலையும் எச்சரிப்பும் கொடுத்து என்ன செய்ய முடியாது, ஒன்று என்னை மாற்றவும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மாதிரி செய்தியின் மூலமாக என்னை எச்சரிப்பு கொடுக்க முடியும். அந்த ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய்கள் என்னென்னா அது அநேகம் இருக்கிறது. நான் எடுத்தானா லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். காலையில் நான் என்ன செஞ்சேன், ஐயோ ஆண்டவரே இவ்வளோ நான் சொல்ல முடியாது நேரத்துக்குள்ளார. நான் நேரத்துக்குள்ளே நான் முடிக்கணும்னா ஒரு 5 நீர்க்கோவை நோயை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 5 குறிச்சிக்கோ அப்படின்னார். 1, ஃபஸ்ட்டு பெருமை. என்னதான் பெருமைன்ற ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய் உனக்குள்ள எனக்குள்ள வந்துச்சுன்னா அது நம்மளை வீங்க வச்சிரும். நம்மளை என்ன செஞ்சிடும்? வீங்க வச்சிரும். அவ்வளோதான், மர்கையா தான். நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்காதன்னார். பெருமைக்கு இடம் கொடுத்து ஒருத்தன் வீங்கி செத்தான் தெரியுமா அப்படின்னாரு. யாருன்னு? லூசிபர் தான் அப்படின்னாரு. ஏசாயா அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 12லேருந்து 5 வரைக்கும் அவன் கதையை படி அப்படின்னார். படிங்க. ஏசாயா 14 12 to 15. மகனாகிய விடிவெள்ளியே, ஓகே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டாயோ. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். போதும் அன்பாலே. இங்க பிசாசு லூசிபருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா பெருமை தாங்க. உன்னை மாதிரி நான் சிங்காசனத்தை அமைப்பேன், உன்னை போல நான் பெரிய ஆளாக ஆவேன். யார்கிட்ட போட்டி போட்டான்? ஆண்டவர்கிட்டே போட்டி போட்டான். அந்த பெருமை அவனை பாதாளத்துக்கு தள்ளி இன்னைக்கு நரகத்துக்கு அவனை ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த பெருமை என்ற பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அது ஒரு நீர்க்கோவை நோய் மாதிரி. உன்னை தெரியாமே உனக்குள்ளே அது நீர் சுரக்கிற மாதிரி சுரந்து உன்னை உப்பு வச்சிரும். என்னையும் உப்பு வச்சு. உண்மையிலே சொல்கிறேன், பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் எத்தனையோ பெருமையை குறித்து சொல்லியிருக்கிறார் வேதத்தில். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். பெருமையை குறித்து என்னென்ன இடத்துல எங்கெங்கே எது பேசியிருக்கிறான்றது தெரியும். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறேன், இப்படிலாம் நிறைய பேசியிருக்கிறார் பெருமையை குறித்து. பெருமை ஈஸிய ஒரு நீர்க்கோவை நோய் என்று சொல்கிறார். அன்பாலே இன்னைக்கு உண்மையிலே எனக்கு பெருமையை குறித்து ஒரு
பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடத்தை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இப்பயும் நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் 75 லட்ச ரூபாய் கடன் பிரச்சனையோடு மெட்ராஸ்லேருந்து கவுன்சிலிங்க்கு வந்தார். விடிய விடிய அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து முடிச்சிட்டேன். விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு நான் போகணும், 5:15 நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னார். ஒரு 4:45 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் ஹாயாக, ஏன்னா விடிய விடிய பேசிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் இடுப்பு ஒலிச்சுன்னு சாஞ்சு இப்படி உட்காந்துட்டு நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏங்க, சென்னையில் இத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே பண்ருட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்படி சாஞ்சிக்கிட்டு கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, இவ்வளோ கடன் பிரச்சனை, நான் வீட்டை பூட்டிக்கிட்டு தான் உள்ளே உட்காந்துருப்பேன், கடன்காரெலாம் வந்து வீடு பூட்டு தொங்குதுன்னு போயிடுவான், எத்தனை நாளைக்கு இப்படி பூட்டு தொங்கிட்டு நான் உள்ளாரே இருக்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக அப்படி ஹோம் அரெஸ்ட்டில் இருக்கிறேன். அப்போ நான் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்கலான்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் வந்து தாவீதுகிட்ட போன்னு சொன்னார். எனக்கு தாவீது என்றால் டேவிட்டு, நீங்கள் தான் டேவிட், எனக்கு தெரிஞ்ச டேவிட்டு, கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்குறார் உங்களை, அதனால் உங்கள்கிட்ட போக சொல்கிறாங்காட்டின்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட வந்தேன்னு சொன்னார். அவர் இயற்கையாக அவர் நடந்த சம்பவத்தை சொல்லிட்டார். நான் கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டு தென்னாவிட்டா சாஞ்சிக்கிட்டு, ஓ பரலோகமே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குதியா அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த நினச்ச அடுத்த செகண்டு என்னை விட்டு ஆண்டோடைய பிரசன்னம் வெளியில் போயிடுச்சு. எனக்கு தெரியாது, பிசாசு உள்ளே வந்துச்சு. எப்படி அப்படின்னாக்கா, அவருக்கு நான் ஜெபிக்கும்பொழுது அவர்கிட்டருந்து ஒரு பிசாசு வெளியில் வந்தது. என் கண்ணால் பார்த்தேன். நான் பிசாசை நிறைய முறை பார்த்துருக்குறேன் என் கண்ணால், மாம்ச கண்ணால். அப்படி அவர்கிட்டருந்து ஒரு பொம்பளை பிசாசு நல்லா வலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து நிற்குது. அப்போ நான் அவருக்கு தலை மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுன்னு சொல்கிறார். தலையில் கையை வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணி ஜோம் பண்ணுறான். பிசாசை, இதுக்கு மேலே இந்த சோகன் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ போகக்கூடாது, பாதாளத்துக்கு போ, வெளில போ அப்படின்னு அந்த பிசாசை விரட்டிட்டு இவரை ப்ரொடெக்ஷன் பண்ணி இயேசுவின் ரத்தத்தினால உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் தான் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். கேள்வியெல்லாம் கேட்டு முடித்த பிறகு நான் கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுத்த உடனே அந்த பிசாசு என்னை போட்டு தள்ளிடுச்சு. இது பிசாசு போட்டு தள்ளுதுன்ட்டு எனக்கு தெரியாது. ஆண்டுடைய பிரசன்னம் என்னை விட்டு நீங்கிடுச்சு, அதுவும் எனக்கு தெரியாது. அவர் போயிட்டார். நான் மேலே போகிறேன் தூங்கிறதுக்காக. என்னுடைய கிரேஸ் சின்ன பொண்ணு 3 வயசு, அது குழந்த மாதிரி திட்டிக்கு திப்புன்னு தூக்கி ஏந்திச்சு, தூக்கி வாரி போட்டு ஏந்திச்சுன்னுட்டு என்ன முறைக்கிற அப்படின்னு என்னை பார்த்து கேட்குது. நான் எங்கே முறைக்கிறேன், நான் வந்து தூங்குறதுக்கு வரேன் இயற்கையாக. அது திட்டுக்கு திப்புன்னு ஏந்திரிச்சு மிரண்டுக்கிட்டு என்ன முறைக்கிறேன்னு என்னை முறைச்சி பார்த்துட்டு அது என்ன முறைக்கிறேன்னு கேட்குது. சரி, என்னடா இது புள்ள பயந்துச்சான்ட்டு படுக்க வச்சேன்னா செம்ம ஜுரம், நல்லா 105 டிகிரி இருக்கும், கையை வச்சாலே தெரியுது. அப்போ நான் தலை மேலே கையை வச்சு எனக்கு இந்த பிசாசு தான் இங்கே வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. பிசாசை, உனக்கு தில் இருந்தால் என்கிட்ட மோது, என் பிள்ளைகிட்ட மோதாத, அப்பாலே போ சாத்தானேன்னு கடிந்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டேன். விடியறதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு ஜுரம்லாம் நல்லாகி இது நல்லா நடக்கணும், நல்லா விளையாடணும், ஏன்னா நான் உன் ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன், இங்கே பிள்ளைகளே பிசாசு தாக்கிறதுக்கு நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆண்டவரையும் மிரட்டிட்டு நான் படுத்துட்டேன். படுத்து தூங்கி எழுந்திரிச்சா நான் பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். உண்மையிலே தலை பாரம் வெடிச்சுது. என் ஒய்ஃப் இப்படியே எழுப்புறா, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்றா. அப்படியே உட்காந்துக்கிறேன், பைத்தியம் முடிச்ச மாதிரி, பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறேன். போயிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காட்டேஜ் மினிஸ்ட்ரி. தலை உடைக்குதுன்னா உடைக்குது, சம்ட்டு எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்குது. எனக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது லைஃப்பில். தலைவலி ஒன்றும் புரியல. நான் இப்போ எல்லாமே செய்யணும், மெசேஜ் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். பாயெல்லாம் எடுத்து போட்டேன், ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டேன். அந்த வழியோட பாயை போட்டு உட்காந்து ஓன்னு அழுதேன். இன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்கணும், என்னை இந்த மாதிரி போட்டு தள்ளுது பிசாசு, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். இப்போ ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனோடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், இறங்கினார், அந்த பிசாசை விட்டு அகற்றினார். தலைவலியெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சும்மா யானை பலம் வந்தது. மெசேஜ் கொடுக்குறேன், மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுன்றார். அப்படியே ஆவிலையோ வரார். இயேசுவின் நாமம் இனிதான நாமத்தை பாடுனார். பாடினேன். அப்போ பால்ராஜ் உட்காந்துக்கிறாங்க, அருண் பிரதர் உட்காந்துக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க. மிட்வீக் ப்ரேயர் அது வெள்ளிக்கிழமை அப்போ நடக்கும்.
அப்போ பால்ராஜும் அருணும் பக்கத்தில் உட்காந்துட்டு கை தட்டுறாங்க. இந்த இயேசுவின் நாமம் பாட்டுக்கு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ பால்ராஜு கண்ணுக்கும் பிசாசு தெரியும். ஏன்னா ஒரு மந்திரவாதி, எக்ஸ் மந்திரவாதி. அவருக்கும் அருணுக்கும் நடுவில் உட்காந்துட்டு அதே பொம்பளை பிசாசு வந்து கை தட்டிட்டு உட்காந்துக்குது பாட்டு பாடும்போது. அந்த 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 பாடலில் ஒரு கடைசி வரி வரும், பிசாசுகளை துரத்திடும் நாமம் அப்படின்னு வரும். அந்த வரியை பாடின உடனே அப்படியே சல்லுன்னு ரோட்டுக்கு போய் ஓடி போச்சு அந்த பிசாசு. அதோட ஓடினது தான், திரும்பி வரல. இதை நான் வந்து மெசேஜில் சொல்லும்போது இவர் என்னடா இப்போ இந்த பிசாசு நம்மள்கிட்ட வந்து உட்காந்து இருந்தது, இவர் சொல்கிற பிசாசு மாதிரியே தானே இருக்குது. நான் அடையாளமே சொல்கிறேன். அந்த கணேசன்ட்டு வெளில வந்த பிசாசு இப்படி இருந்தது, கவுன் மாதிரி இருந்தது. அது ஒரு இந்த பட்டு கிடக்குமில்ல, அதுதான். அது வெறும் கவுன் மாதிரி தான் போட்டிருக்கோம், வளையெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு பேர் ஒன்று. அந்த கோயில் தான் இவர் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இவர் பூசாரியாக இருந்தார். யார்? இந்த கணேசன்றவர். 75 லட்ச ரூபா கடன் பிரச்சனை வந்தவர், அந்த கோயிலை கட்டினவர், பூசாரியாக இருந்தவர். இப்போ அந்த சாமியினுடைய சிம்டம்ஸ், அந்த இதனுடைய சிம்டம்ஸ் இருக்குதுன்னு இவர் பால்ராஜ் அதே போல நான் பார்த்தேங்க, இப்போ தாங்க ஓடிச்சு அப்படின்ற. ஓகே, போயிடுச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ மறுநாள் நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு பிசாசை அனுமதிச்சிங்க, எதனால் இதை அனுமதிச்சிங்க அப்படின்னும் போது ஆண்டவர் அழகாக டிவியில் காட்டுற மாதிரி இதே மாதிரி நான் படுத்துக்கிட்ட அந்த கணேசன்கிட்ட தெனாவட்டா பெருமையோடு நான் கேட்ட அந்த காரியத்தை காமிச்சார். நீ பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால நான் உன்னை விட்டு விலகினேன், உன்னை விட்டு நான் விலகினதுனால பிசாசு உன்னை போட்டு தள்ளிச்சு. எல்லாமே புரிஞ்சு போச்சு எனக்கு. ஆண்டவரே எனக்கு பெருமை வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா வராமல் இருக்குமா? உண்மையிலே அது வரும். நம்ம சாகுற வரைக்கும் பெருமை தலை காட்டிட்டு தான் இருக்கும். நம்மளை எப்படியாவது கவுத்து போடணும், அதான் அவனுடைய வேலை, பெருமைன்ற பிசாஸ். அப்போ தான் நான் என்ன செஞ்சேன், உஷாராகி ஆண்டுகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். என்ன அக்ரிமெண்ட்டுன்னா, நான் பெருமை வரக்கூடாது, நான் வேணுனாலும் அது வரும் தான் ஆண்டவரே. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் சாகிற வரைக்கும் எனக்கு பெருமை வரக்கூடாது. அப்படி நீ எனக்கு உடன்படிக்கை பண்ண. நீ எனக்கு உடன்படிக்கை பண்ணாதான் நீ என்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுவ, பெருமையிலிருந்து என்னை காப்பாற்ற முடியும். எனக்கு சாகிற வரைக்கும் அந்த பெருமையின் பிசாசு வரக்கூடாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுவுறேன். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி 11 மணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை காட்டினார். பெரிய பொற்கோவில் மாதிரி பரலோகத்தை தான் காட்டினார். அந்த பரலோக கோயிலில் அவர் பெரிய ஆலயத்தில் ஒரு பெரிய புத்தகம் இருக்குது. அதில் பேக் போர்ஷனில் ஆண்டவர் கையெழுத்து போட்டு இப்படி என்னை கூப்பிட்றாரு, வா நீயும் கையெழுத்து போடு அப்படின்னு. திரும்பி நானும் கையெழுத்து போட்டேன். அதோட நினைவு, கனவுலாம் கிடையாது, நினைவில் தரிசனத்தில் காட்டி கையெழுத்து போட்டு ஆண்டவர் வார்த்தையால் பேசி உடன்படிக்கை பண்ணிட்டேன். இனி உனக்கு பெருமைன்ற பிசாசு வராதபடிக்கு சாவர வரைக்கும் இந்த உடன்படிக்கை செல்லுன்ட்டார். ஆமே. இன்னைக்கு நான் உண்மையிலே கவலை இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா அந்த உடன்படிக்கை போட்டது நிமித்தம் நான் இன்னைக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் வேணால் நினைக்கலாம் இவர் பெருமையாக பேசுகிறாரு. ஒரு சில மீட்டிங்கில் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு சின்ன செய்தி கொடுத்தேன். கேட்ட ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சார். விடிவெள்ளியாகிய லூசிபர் விழுந்து போனான், அந்த மாதிரி பெருமை பேசுறியா நான் எனக்கு சொன்னார். சரி தம்பி, எனக்கு பெருமை வந்துதா வரலையான்றது எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும், உனக்கு கேட்குறவனுக்கு தெரியாது. கேட்குறவன் நீ ஏமாந்து போயிட்ட. ஏன்னா அக்ரிமெண்ட் எனக்கு என்ன இருக்குது, சாகிற வரைக்கும் பெருமை வரக்கூடாதுன்னு எனக்கு அக்ரிமெண்ட்டு என்னுடைய ஜீவனுள்ள தேவன் செஞ்சிருக்கிறார், நீ இல்லை, மனுஷன் செய்யலை. என் தேவாதி தேவன் எனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது உடன்படிக்கை மாறாதவர் அவர். அதனால் எனக்கு வராதுன்றது எனக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறது யார்? இப்போ சுரேஷ் எடுத்துக்கோ. சுரேஷனுடைய நிலைமை இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரை நான் எப்போ முத சந்தித்தேன், அவர் என்கிட்ட என்ன பேசினார், நான் அவர்கிட்ட என்ன பேசினேன், எப்படி அவர் வழி நடத்தினன்றது யாருக்கா தெரியுமா? உனக்கு தெரியுமா? இப்போ எனக்கு தானே தெரியும். அப்போ நான் என்ன செய்வேன், நான் ஒரு நாள் காலேஜுக்கு போனேன், நான் சுரேஷை சந்தித்தேன், நான் சுரேஷுக்கிட்ட பேசினேன், நான் சுரேஷுக்கு சத்தியம் சொன்னேன், நான் தான் சுரேஷை ஆத்ம ஆதாயம் பண்ணேன்னா இது பெருமையா? ஹலோ, அந்த உகாந்தான் பாரு ஒருத்தன் இதை இந்த மாதிரி பேசின மாதிரி, இவனை நான் ஆதாயப்படுத்தினேன், நான் இவனை ஊழியத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னு நான் பேசுறது பெருமையாக பேசுன்னு நினச்சிட்டு எனக்கு மெசேஜ் கொடுக்குறான். விடிவெள்ளி சாத்தான் ஊந்த மாதிரி நீ ஊந்துருவேன் ஜாக்கிரதைன்றான். நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவர், எப்படி தான் சொன்னேன் நான். அவனுக்காக இன்னைக்கும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். விளங்கி கொள்ளுதல் இல்லை. அப்போ நான் தானே இவனை பார்த்தேன். இப்போ நீ பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? உன்னை பார்த்தது நான் தான் ஆதாயப்படுத்தினேன். இப்படி சொன்னது பெருமையா? அது அந்த மாதிரி அவன் பெருமையாக நீங்கள் நினைச்சாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். எத்தனை பேர் ஊழியக்காரனை எடை போடுறீங்கன்றது எனக்கு தெரியாது. எடை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பாவம். அதனால் இடலாம் யாரையும் போடாதீங்க, யாரையுமே போடாதீங்க. அதனால இன்னைக்கு பெருமையிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், இல்லை விடுதலை என்ன அடையிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாருன்றது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்போ அந்த பெருமை என்பது ஒரு நீர்க்கோவை நோய் போல. அது உன்னை பாழ்படுத்திடும், உன்னை மரணத்துக்குள்ளாக, ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடும். எனவே அதில் ஜாக்கிரதையாக இருக்கு. பெருமைக்கு இடம் கொடுக்காது. எப்பொழுதும் தாழ்மையின் ஆவியை காத்துக்கொள். அதுதான் அதுக்கு ஆப்போசிட் மருந்து. அதுதான் இந்த பெருமையின் பிசாசை நீ ஒழிக்கணும்னா தாழ்மையின் ஆவியை, இயேசு ஆண்டவருடைய தாழ்மையின் ஆவியை நீ பெற்றுக்கொள்ள அனுதினமும் முயற்சி செய். இந்த பெருமையின் ஆவி எனக்குள்ள வரவே கூடாது என்று சொல்லி அனுதினமும் ஜெபி. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அடுத்தது பொய். அடுத்தது என்னது? பொய். பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுக்காது. அது ஒரு நீர்க்கோவை நோய். அது பொய்யினாலே அதில் எல்லாமே அடங்கி போகுது. சுயம், சுயநீதி, எல்லாமே சுயபெருமை, எல்லாமே அடங்கி போகுது அந்த பொய்யில். ஏன்னா இது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-5 ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காமிச்சார். என்ன சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் காணியாட்சி தங்களுடைய வீடு வாஸ்தா எல்லாத்தையும் விற்று பொருவாக எடுத்து வந்து கொடுத்து எல்லாம் பொதுவாக ஆளணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த அனனியா சப்ரால்ன்றவங்க 2 பேரும் தங்களுடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு, அதில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு பேதுருட்ட வந்து போய் சொல்லிட்டாங்க. பேதுருட்ட என்ன செஞ்சாங்க? அது 1-5 படிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆவிக்குரிய நோய் என்பது சாத்தான் தான் கொண்டு வர முடியும். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னர் சின் அப்படின்னு சொல்லுவேன். த எக்ஸ்டர்னல் சின், இன்னர் சின். இந்த 2 சின்னுக்கும் நடுவில் யார் இருக்கிறா, பின்னால் யார் இருக்கிறான்னா சாத்தான் இருக்கிறான். எக்ஸ்டர்னல் சின்லேயும் அவன் தான், இன்னர் சின்லேயும் அவன் தான். இந்த 2 சின்னும் இன்னைக்கு நமக்கு நீர்க்கோவை நோய் போல நமக்குள்ளாரது என்ன செய்யுது? நீரை கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துட்டு வந்து நம்மளை அழிச்சிடுது. அன்பா இல்லையே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அனனியாவும் செத்தான், இப்போ மனைவியும் செத்தான். என்ன காரணம்? ஒரே ஒரு பொய், அந்த சுயநலம், தனக்காக எடுத்து வைத்தது. எல்லாருக்கும் பொதுவாக அனுபவிக்கணும்னு தான் உனக்கு சொன்னாங்க. நீ அதை விற்க, இப்போ உன்னை யார் விற்று கேட்டாங்களா? உன்னை சொத்து விற்று எடுத்துருவான்னு நீனா எடுத்துகிட்டு போய் கொடுக்குற. அப்போ அதில் உனக்குன்னு ஒரு பங்கை நீ எடுத்து வைக்கிறேன்னாக்கா அந்த சுயநலத்தினால அவன் என்ன செய்கிறான்? எடுத்து வச்சுட்டு பொய்யை சொல்கிறான். அப்போ அந்த சுயநலம், பொய், இதெல்லாம் வந்து நீர்க்கோவை வியாதி. இதுலேருந்து நீ நானும் பி கேர்ஃபுல், தப்பிக்கணும். என்ன வந்தாலும் நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம தீர்மானமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார், பொய்யர் அனைவரும், யாரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அப்போ ஆத்ம மரணம் வந்து போதா இல்லையா? பொய்யினால், பெருமையினால் வருது, பொய்யினால் வருது. அடுத்தது பொறாமையினால் வருது. 3வது காரியம் என்னது? பொறாமை. இந்த பொறாமைக்கு இடம் கொடுக்காது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், என்னையும் நல்லா வச்சிருப்பாருன்னு நினை. அடுத்தவன் இப்படி இருக்கிறானேன்னு பொறாமை கொள்ளாது. இந்த பொறாமை என்பது மிக கொல்ற வியாதி. அது கொல்லக்கூடிய பாவத்தில் ஒன்று பொறாமை. அதனால இது தெரியாம நம்ம வாழறோம். கிறிஸ்தவர்களே சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த பொறாமை இன்னைக்கு நிறைய இருக்கு. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குன்னுவாங்க எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல. என்ன பார்த்தா ஏயா பொறாமை கொள்ற? ஆனால் அந்த பொறாமை என்பது நம்மளை கொன்னுடும், நீர்க்கோவை நோய். அதனாலே அந்த பொறாமைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னார், 1 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. அந்நாள் முதற்கொண்டு அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அந்த காய்மைகாரம் என்பது தூய தமிழ்ல பொறாமைக்கு இன்னொரு பேரு. பொறாமைன்னா என்னன்னு தூய தமிழ்ல காய்மைகாரம். இதெல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க. பொறாமை கொள்றான், காமகாரமா பார்க்கறான் அப்படின்வான். காய்மகாரமா பார்க்கறான். காய்மகாரம் என்றது பொறாமை, ஜெலசிஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அந்த சவுல் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் அவனை முதல் ராஜாவா மாத்தினாரு. ஆனா அவ்வளோ பெரிய ராஜா ஒரு வாயால புகழ்ந்தாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16000ன்னு சொல்லிட்டாங்க. 16000 பேரை கொண்டுட்டாயா அப்படின்னு. ஒரு அந்த கோலியாத்தை கொன்ன உடனே தூக்கி வச்சுட்டு ஆடிட்டாங்க. அவனை இந்த மாதிரி புகழ்ந்து பாடிட்ட உடனே இவனுக்கு பொறாமை வந்துடுச்சு. யாருக்கு? சவுலுக்கு. எனக்கு 1000, அவனுக்கு 16000மா? அங்க வந்துச்சு பிசாசு, வச்சுது ஆப்பு. அவனுக்கு வியாதி வந்ததே தெரியல. அவ்வளோதான், நீர்க்கோவை வியாதி கொண்டவன் மாதிரி குண்டி வீங்கி செத்தான்றவங்க. குண்டின்றது வயிறு, குண்டி வீங்கி செத்த மாதிரி அவன் செத்தே ஒழிஞ்சான். தட் இஸ் நீர்க்கோவை வியாதி. அதுதான் பொறாம உள்ளார வந்துருச்சுன்னா போச்சு, ஒன்று அழிச்சிடும். அது புத்தீசல் மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி உன்னை அரிச்சுக்கிட்டே போயிடும். உனக்கே தெரியாது எப்போ வந்தது, எங்கே வந்தது, என்ன செய்யுதுன்னே தெரியாது. ஆவிக்குரிய ஜீவியம் அவுட் ஆகிடும். சவுலுக்கு அப்படி தான் ஆச்சு. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வேதத்தில் சவுலை போல ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஒரு பேட் எக்ஸாம்பிள். தாவீது பேல பொறாமை கொண்டதுனால அவனுடைய குடும்பமே கூண்டோட அழிஞ்சுது. தாவீது இருக்க நல்லா தான் இருந்தான். அந்த பொறாமை என்ற நீர்க்கோவை நோய்க்கு இடம் கொடுக்காத. அடுத்தது வன்கண். என்ன கண்? ஆமா, வன்கண் என்பது அது ஒரு பொறாமையில, அது ஒரு பொறாமைக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. அது வன்கண், அதுவும் பொறாமையினால வர்றது தான் அது. அந்த வன்கண்ணுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல உவமையை சொன்னார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? அடுத்தவன் மேல பொறாமையினால வரக்கூடிய விளைவு தான் வன்கண். பொறாம மனசுல இருக்கும், வன்கண்ணு வெளியில தெரியும். உன்னுடைய பார்வையில முறுக்கிட்டு போகுது. திட்டுறது, வாயை விட்டு திட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் வன்கண்ணு. அதை பாருங்க, அதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பார். ஆண்டவர் வேலைக்கு ஆள் சேர்க்கறதுக்கு போறார். ஒருத்தவன் சொல்றான், ஐயா எனக்கு வேலை இருந்தா கொடுங்கய்யான்றான். சரி, உனக்கு 1000 ரூபா வேலை, உனக்கு கூலி தரேன். காலையில் 6 மணிக்கு வரணும், சாயந்தரம் 6 மணிக்கு முடிக்கணும். 12 மணி நேரம் வேலை, உனக்கு 1000 ரூபா கூலி வாங்கிக்கோ, என் நிலத்தில் போய் வேலை செய்யுன்றார். போய் வேலை செய்கிறான். 10 மணிக்கு ஒருத்தன் வரான். இவர் 6 மணிக்கு வாக்கிங் போகக்குள்ளார அவன் பார்த்தான். சரி, அந்த தோட்டத்தில் போய் வேலை செய்யடான்னு 10 மணிக்கு இவர் டீ குடிக்க போகிறாரு. ஒருத்தன் வரான், வேலை இல்லாத இருக்கிற எஜமானி எனக்கு வேலை கொடுங்க. சரி, போய் என் தோட்டத்தில் வேலை செய். போய் வேலை செய்கிறான். 12 மணி 1 மணிக்கு ஒருத்தன் சாப்பாட்டுக்கு போகிறாரு. அப்போ ஒருத்தன் கெஞ்சிட்டு நிற்கிறான், நீயும் போய் வேலை செய்யணும். 4 மணிக்கு ஒருத்தன் சாயந்தரம் வாக்கிங் போகிறாரு. அப்போ ஒருத்தன் கேட்குறான், வேலைக்கு எனக்கு கொடுங்க. அவனையும் போய் வேலை செய்ய சொல்கிறார். இப்போ 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறவன் பார்க்குறான். 10 மணிக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான் நம்ம கூட. 12 மணிக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான். 4 மணிக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான். இவங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுப்பார் பார்ப்போம் அப்படின்னு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வன்கண். அடுத்தவனுக்கு கூலி கொடுத்தா எவ்வளோ கொடுத்தா நமக்கு என்ன? நமக்கு பேசின கூலி கொடுத்தா போதுன்னு போக வேண்டியது தானே. இதுதாங்க பிசாசுடைய கிரியை. இந்த ஆளும் முதலாளி என்ன செஞ்சார், இவனுக்கு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டு மற்றவனுக்கு பின்னாடி வந்தவனுங்களாம் லேட்டாக கொடுத்துருந்தா இவனுக்கு அந்த வேலையே இருக்காது, இவன் போயிருப்பான். வேணுன்னு இவனை வெறுப்பேற்றுற மாதிரி என்ன செஞ்சார், 4 மணிக்கு வந்தவனுக்கு கூப்பிட்டு 2 மணி நேரம் தானே வேலை செஞ்சான், 4 to 6.
அவனை கூப்பிட்டு கூலி கொடுக்கல 1000 ரூபா கொடுத்தார். இவனுக்கு அப்படியே 2 மணி நேரம் தான் வேலை செஞ்சான், அவனுக்கு 1000 ரூபான்னா நம்ம 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறோம், நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு, இன்னும் டபுளாக கொடுப்பாரு. இவனா கற்பனையில் நினச்சிக்கிட்டான். நினப்பு பொழப்ப கெடுக்குது. இப்போ அப்படி தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ அப்படி தான் வீணாக போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவனை பார்த்து வன்கண்ணா இருக்கிறது. இந்த ஒரே வீட்டிலைங்க அக்கா தங்கச்சியில் பார்த்து பொறாமப்படுறது, அக்கா தங்கச்சியில் பார்த்து வன்கண்ணா இருக்குது. எல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்ததுங்க. கேவலமாக இல்லை? ஒரு தாய்க்கு பிறந்துட்டு அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ளார சண்டை, சாடி, வன்கண், பொறாம இதெல்லாம் இடம் கொடுத்தா நீ எல்லாம் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு லாய்க்கல, இப்பயே ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லுவேன். நீ மனுஷ ஜென்மமே இல்லை, சாத்தானுடைய ஜென்மமா இருக்கிற. அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. கூட பிறந்தவங்க மேல வன்கண், கூட பிறந்தவங்க மேல பகை. அன்பாலே இதுக்கெல்லாம் எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கிறோம்? நம்ம மனம் திரும்ப ஒழுங்கா. மனம் திரும்புற சத்தியத்தை தான் இங்க சொல்லி தரோம். நீ போய் உன் தங்கச்சிட்ட சண்டை போடு, உன் தம்பிக்கிட்ட சண்டை போடு, உன் தம்பியை நீ வேறு எடுத்துரு அப்படின்னு சொல்லி தரல. நம்ம விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லி தரல. உள்ளாந்திர பாவம் எவனுமே எங்கேயும் சொல்லி தராத பாவத்தை சொல்லி தரோம். இந்த பாவம் உன்னை சீரழிக்கும், இந்த பாவம் உன்னை சாவடிச்சிடும், ஆவிக்குரிய நரகத்துக்கு கொண்டு போயிடும், எச்சரிக்கையாருன்னு சொல்லி தரோம். அதை சொல்லி நீ கேட்கல, என் தங்கச்சிட்ட நான் ஒப்புரவ மாட்டேன், என் தம்பிக்கிட்ட நான் ஒப்புரவ மாட்டேன், நான் இன்னும் பகையாதான் இருப்பேன்னாக்கா உன்னை விட ஒரு கேவலமான ஜந்து ஒருத்தவங்க கிடையாது. பிசாசினுடைய பிடியில் இருக்கிறன்னு அர்த்தம். உனக்கு எத்தனை வாட்டி ஆண்டவரை அடிச்சும் உனக்கு சொரணை இல்லை, உனக்கு இல்லைன்னு அர்த்தம். மனம் திரும்புங்க மக்களே, மனம் திரும்புங்க. இந்த கசப்பு, வெறுப்பு, பொறாம, வன்கண்ணுக்கெல்லாம் இடமே கொடுங்க. இதுதான் இன்னர் சின். இதுதான் உன்னை அழிக்கிற நீர்க்கோவை நோய். இந்த வன்கண்ணு உனக்கு வந்துச்சுன்னு பார்த்துக்கிது. இவனுக்கு எப்படி வந்தது? அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறாங்க பார்க்குறான், எட்டி எட்டி. அவனுக்கு 1000 ரூபான்னு இவனுக்கு 10ன்னு எரியுது. அடுத்தது 12 மணிக்கு வந்தவனுக்கு 1000 ரூபா, அடுத்து 10 மணிக்கு வந்தவனுக்கு 1000 ரூபா, கடைசியாக 6 மணிக்கு வந்தவங்க, காலையில் 6 மணிக்கு அந்த வேலையை மம்டியை பிடிச்சவன், இவனுக்கு 1000 ரூபான்னு இவனுக்கு ஏறிடுச்சு. முதலாளியை பார்த்து கேட்குறான், என்னன்னு உனக்குலாம் கண் இருக்குதா, காது இருக்குதா, மனசாட்சி இருக்குதா? வெயில்லையும் பனிலையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறவனுக்கு 1000 ரூபா. இதோ 2 மணி நேரம் வந்து ஒரு வேலை செஞ்சார், இவருக்கு 1000 ரூபாவா? இந்த 1000 ரூபா உன் மூஞ்சில் விடு அப்படின்னு கடாசன் அம்பாரு. இவருக்கும் வந்துச்சு. ஏண்டா ஏன் பணம்? எவனுக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன், எது வேணாலும் செய்வேன். உனக்கு நான் துரோகம் பண்ணனா? உன்கிட்ட பேசுகிற கூலியை நான் குறைச்சதா நான் அயோக்கியன். 1000 ரூபா உன்கிட்ட பேசினேன் காலையில் கூலி. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 1000 ரூபா தரேன். அதான் நான் சொன்னேன். இப்போ 1000 ரூபா கொடுத்தனா இல்லையா? வாங்கிட்டு கம்முன்னு போ. எவனுக்கு ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு கூட நான் 10,000 ரூபா கொடுப்பேன். அது ஏன் பணம், ஏன் இஷ்டம், எவனுக்கு வேணாம் கொடுப்பேன். உழைச்சான் உழைக்கலை, உனக்கு ஏன் வன்கண்? நான் தாளாரமாக இருக்கும்போது ஏன் உனக்கு பொறாம? உனக்கு ஏன் வன்கண்? அவ்வளோதான், போயிடுச்சு. அவனை தட்டாரு. இப்படிதான் வீணா போகிறோம். நம்ம தான் முந்தினவர், பிந்தினவராக மாறிடுறோம். நம்ம தான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். அந்த ஆத்திரத்தினாலையும் அந்த வன்கண்ணினாலையும் அந்த பொறாமையினாலையும் ஆசீர்வாதத்தை இழந்து போற ஒரு மம்டியா இருக்கிறேன். அன்பாலே நீ ஜாக்கிரதையாரு. அந்த வன்கண்ணுக்கும் அந்த பொறாமைக்கும் அந்த சண்டைக்கும் எச்சரிப்பு கொடுத்து அதுக்கு இடம் கொடுக்காத. உன் மனசுல பிசாசு எதையாவது தூண்டி விட்டாலும் நன்றி உள்ளவளா இரு. ஏ பிசாச, இவன் என் தங்கச்சி. ஏ பிசாச, இவன் என் அண்ணன். ஏ பிசாச, இவன் என் மாமியார். ஏ பிசாச, இவன் என் மருமவ. நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு பிசாசுக்கு நீ ஏத்து சொல்லு. மனசாட்சி இல்லாம நடக்காத, வித்துட்டு நடக்காத. வித்துட்டு நடக்கிறது, இந்த ஆலயத்தில் வந்து நீ உட்கார்றது வேஸ்ட். நரகம் காத்துட்டு இருக்குது உனக்கு. யாருக்களை நான் செஞ்சாலும் எனக்கு காத்துட்டு இருக்கோம். பேசுற நானும் சரி, கேட்கிற நீனும் சரி. நீர்க்கோவை இடத்துக்கு அந்த வியாதிக்கு இடம் கொடுக்காத. உன்னை அறியாமலே அது உன்னை பாய்ச்சல் ஆக்கிட்டு இருக்குது. அடுத்தது கடைசியா பார்க்கிறோம், எரிச்சல்.
எரிச்சல். இந்த எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது. இந்த எரிச்சல்னே எனக்கு மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 தான் ஞாபகத்துக்கு வந்தது. 41 படிங்க. மார்க் 10:41. பேரும் அதை கேட்டு, மத்த 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். இவங்கெல்லாம் ஏசாமி கூடயே இருந்து சத்தியத்தை கத்துக்கிட்ட மகான்கள். என்ன ஆனாங்களா? எரிச்சலானார்கள். எப்படியா வரும் இந்த எரிச்சல்? அதை பிசாசுடைய கிரியை. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏசாண்டவர் கூடயே இருக்கிறானுங்க, அவர் கூடயே சாப்பிட்றானுங்க, அவரு கூடயே போதனையை கேட்குறானுங்க, அவரு கூடயே படுத்துக்கிறானுங்க. ஆனால் யாக்கோபு யோவானும் அவங்க அம்மாக்காரி வந்து சொல்லிட்டா, ஏங்க ஆண்டவரே, நீ ஆதிரத்தில் வரும்போது, பரலோகத்துக்கு வரும்போது என் புள்ள பக்கத்தில் ஒருத்தன் உட்காரணும், வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் உட்காரணும், அந்த வரத்தை கொடுன்னு கேட்குறான். அவள் கேட்குறதுல தப்பு இல்லை, அவள் ஆசைப்பட்டு கேட்குறான். ஆண்டவர் கொடுத்தாரா? வேதத்தில் கொடுக்கலைங்க, அதில் பதிவு பண்ணவே இல்லை. என் காரியம் இல்லைம்மா அது, நீ கேட்குற வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. அது பிதா யார் நியமிச்சுக்கிறாரோ அவங்க தான் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் உட்கார முடியும். நான் இந்த 2 பசங்களையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்க என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் அந்த உத்தரவும் அந்த வரத்தையும் அருள முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ இந்த 10 பசங்களுக்கும் காதில் ஊந்துருக்கும்ல ரிஜெக்ட் பண்ணது. அப்போ இவர் தான் கொடுக்க மாட்டேன்ட்டார்ல. அப்போ இவனு உடனே சாதாரணமாக போக வேண்டியது தானே. வெளியில் வந்த உடனே இந்த யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் எரிச்சலாக பார்த்தாங்களாம். ஏண்டா நாங்கள்லாம் கேனேனுங்க, நீங்கள் மட்டும் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலையும் உட்காரணும், நாங்கள்லாம் அப்போ என்ன வாயில் ஐஸ் வச்சுட்டு போவா? எரிச்சல்னா கொஞ்சம் நஞ்சம் எரிச்சல் இல்லைங்க, அப்படி எரிச்சல் போட்டுக்கிறானுங்க. இன்னைக்கு நம்மளை அறியாமலே எரிச்சல் வரும், ஜாக்கிரதை அடுத்தவங்க மேலே. ஆனால் தான் நான் டிவிலாம் பார்க்கும்போது ஏதாவது அரசியல்வாதிகள் அவன் பேசுகிறான்னா எரிச்சல் வந்து, ஆண்டவரே யாக்கோபு பேதுரு தான் ஞாபகம் வரும். பேதுருவும் மற்ற சீசலும் அவர்கள் மேலே எரிச்சலான. எதுக்கு? அமித்ஷா கோடி கோடியாக சம்பாரிச்சா எனக்கு என்ன, அவன் மோடி சம்பாரிச்சா கோடி கோடியாக சம்பாரிச்சா எனக்கு என்ன? ஏன் அவனு மேலே நம்ம எரிச்சல் ஆகணும்? எவன் மேலேயும் எரிச்சல் வேணாம். அந்த எரிச்சல் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. அது நம்மளை வந்து நீர்க்கோவை நோயை கொண்டு வந்து நம்மளை குண்டி வீங்கி சாவை இருக்குது. பி கேர்ஃபுல். அதான் இன்னைக்கு நான் பச்சையாக சொல்லணும். இந்த பேதுரு வயசில் மூத்தவன், இவன் தான் ஃபஸ்ட்டு செத்துருக்கணும் ஆண்டவருக்குன்னு ரத்த சாட்சியா போய் உட்காரணும் வலதுல. இல்லை, சாவலை. ஃபஸ்ட்டு செத்தவன் யாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இவனு எரிச்சல் பட்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை இவனு இழந்தானுங்க. 10 பேர் இழந்தானுங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக முதல் செத்தவன் யாக்கோபு, அவன் போய் வலது பக்கத்தில் உட்காந்தான். அடுத்தடுத்து செத்தவன்லாம் இப்படி உட்காந்துட்டான். கடைசியாக செத்தவன் யோவான் எங்கே வந்து உட்காந்தான்? ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கத்தில் உட்காந்தான். இது இவனு எரிச்சல் அடைஞ்சதுனால அந்த அந்தஸ்தை, அந்த மதிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை 10 பேரும் இழந்து போனாங்க. நீ நான் இழந்து போகணுமா இந்த வியாதியினால? இதெல்லாம் ஆவிக்குரிய வியாதி. யார் மேலேயும் எரிச்சல் படாத. உன் பங்காளி மேலே எரிச்சல் பட, உன்னை துரோகம் பண்ணுறானா, உன் மண்ணை எடுத்துக்கிறானா, எரிச்சலே படாத. விட்டு கொடு, மனப்பூர்வமாக விட்டு கொடு. ஆசீர்வாதி ஆண்டவனே விட்டு கொடு. அவன் மண்ணை கவிட்டு அங்கே நரகத்தில் இருப்பான், நீ பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் இருப்பான். ஆமே. எரிச்சலே படாதையா, எந்த விதத்திலும் எரிச்சல் படாத, வன்கண் படாத, பொறாமை கொள்ளாத, பெருமை கொள்ளாத, சுயநலமாக இருக்காத. இதுதான் ஆண்டவர் சொல்கிற ஆவிக்குரிய நீர்க்கோவை நோய்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த நோயெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உனக்கும் கை கால் வீங்கும், உனக்கும் குண்டி வீங்கும், மரணத்தை பிறப்பிக்கும், ஆவிக்குரிய மரணத்தை பிறப்பிக்கும். இந்த நீர்க்கோவை நோய் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனுடைய லிவர், மொத்த லிவர் டேமேஜ் பண்ணி அவனை வயிறை வீங்க வச்சு அவனை மரணத்துக்கு கொண்டு போயிடும். அதே போல ஆவிக்குரிய நீர்க்கோவை நோயாகிய இந்த 5 காரியங்களும் இன்னும் நிறைய இருக்கு. நீ ஆராய்ச்சி பண்ணு பைபிளை வச்சுக்கிட்டு. இந்த 5 இந்த நேரத்தில் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 காரியத்துக்கு ரெஃபரன்ஸும் சொல்லி முடிச்சாச்சு. எவன்லாம் செத்தான், அதோடு இல்லாமல் இன்னொருத்தன் இருக்கிறான் பாரு, பண ஆசை. அதையும் சொல்லிடுறேன். பண ஆசை ஒரு நீர்க்கோவை நோய்.
அது நேரம் இல்லாத நான் கட் ஷாட் பண்ணேன், ஆனால் சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். பண ஆசை பயங்கரமான நீர்க்கோவை நோய். அது யூதாஸ் காரியத்தை காமிச்சார் காலையில் எனக்கு. 30 வெள்ளி காசுக்காக பண ஆசைக்காக காட்டி கொடுத்தான், நானுகிட்டு செத்தான், வயிறு சரிஞ்சு செத்தான்னு பாரு, குண்டி வீங்கி போச்சு. பண ஆசை, அந்த பண ஆசை உன்னை பாவத்தில் தள்ளும், துணிகரமான பாவத்தை செய்ய வைக்கும். அந்த பண ஆசை உனக்கு வந்ததுனால துணிகரமா என்ன செஞ்சான், போய் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்துட்டு என்ன செஞ்சான், மனம் திரும்புறதுக்கு வக்கு இல்லாம மனஸ்தாபப்பட்டான். ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், போ இந்த வெள்ளி காசு தூக்கி கடாசு. ஏன் ஆசை பொண்ணு, ஏன் தூக்கி கடாசுன்னு ஏன் நானுக்கிட்டு சாகணும்? அந்த பண ஆசை பிசாசு உள்ள வரும்போதே நீ ஏத்து நின்ன, ஏய் என்னை விட்டு பண ஆசை பிசாசை வெளில போ. பிசாசுடைய தந்திரம் இதுதான், பயங்கரம். இந்த ஆவிக்குரிய நீர்க்கோவை நோயெல்லாம் கொண்டு வந்து உன்னை சாராயம் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் பட வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமப்பட வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பெருமைப்பட வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பண ஆசையை கொடுத்து உன்னை மொத்தத்துக்கு அழிச்சிடுவான். பி கேர்ஃபுல். இதுலேருந்து விடுதலை அடையணும்னா ஒரே வழி தான், 1 யோவான் 1:7 தான். இந்த எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவரே நான் எப்படி ஒப்பந்தம் பண்ணணும் அதே போல் பண்ணு. ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் எரிச்சல் படாதபடிக்கு என்ன பார்த்துக்கோ. நான் சாகிற வரைக்கும் இந்த பொறாமைக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் இந்த பண ஆசைக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் இந்த வன்கண்ணுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுது அழுது அவர்கிட்ட உடன்படிக்கை போட்டு அவருடைய ரத்தம் என்ன செய்யுமா, சகல வியாதிகளையும் சகல பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லது. 1 யோவான் 1:7 படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். அன்பாலே சகல பாவங்களையும், இன்னர் சின் அண்ட் எக்ஸ்டர்னல் சின், எந்த சின்னா இருந்தாலும் நீ அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட ஒன்று ஒப்பு கொடுத்தனா இந்த நீர்க்கோவை வியாதிகளாகிய இந்த வியாதிக்குரிய இந்த பாவங்கள் நம்ம விடுதலை அடையலாம். அன்பாலே இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறீர், நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசின இந்த நீர்க்கோவை வியாதியை வைத்து, ஆவிக்குரிய நீர்க்கோவை வியாதிகள் எத்தனை இருக்குது, அது எத்தனையோ வந்து எங்களை அழிச்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மைகளையும் நாங்கள் காணாதபடிக்கு அது தடை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் தயவாக அந்த ஆவிக்குரிய வியாதியிலிருந்து என்னை எங்களையும் விடுதலை ஆக்குங்கப்பா. நீர் விடுதலை ஆக்க போறீங்க, நன்றி. உம்முடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லது என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுடைய எல்லா ஆவிக்குரிய வியாதிகளை உண்டு பண்ற இந்த நோய்க்கிருமிகளை நீர் அழிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த பொறாமை, பெருமை, ஆண்டவரே சுயநலம், ஆண்டவரே பண ஆசை, பொய், ஆண்டவரே இன்னும் வன்கண், எரிச்சல், இன்னும் எத்தனை ஆண்டவரே எத்தனை கணக்காக இருக்குதோ அத்தனை வியாதியிலிருந்தோம், அத்தனை ஆவிக்குரிய பாவத்திலிருந்தோம் என்னை எங்களையும் இங்க இருக்கிற கேட்க போகிற யாவரையும் விடுதலை செய்யுங்கப்பா. போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை முதலாவது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சாகர வரைக்கும் இந்த நோய்கள் எனக்குள்ள வராதபடிக்கு காத்துக்கொள்ளும், கேட்கிற இவர்களுக்குள்ள வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன்.